அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த 3 நாடுகளுக்கு இடையில நடக்கிற யுத்தத்திற்கான உண்மையான காரணம் என்ன? ஏன் ஈரான் வளைகுடா நாடுகள் மேல சவுதி அரேபியா, கத்தார், குவைத், பக்ரைன் இந்த நாடுகள் மேல ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை தாக்கி அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்கள் மட்டும் இல்லாம மற்ற முக்கியமான இடங்கள் மேல தாக்குதலை நடத்துறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணங்கள் என்ன? என்ன அரசியல் காரணம்? மதம்தான் காரணமா? இல்ல பணத்தை யார் அதிகம் சம்பாதிக்கிறதுன்ற பண சண்டையா? இல்ல உலகத்தையே தன் கைவசம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற சுப்ரீம் லீடர்ஸோட அதிகார போதை தான் காரணமா? வளைகுடா நாடுகள்ல அதிகமா கிடைக்கிற எண்ணெய் வளங்களை யார் வசம் வச்சுக்கிறது அப்படிங்கிற சண்டையா? இல்ல எல்லை பிரச்சனை காரணமா? உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்கலாம். மதம் தான் காரணமா அப்படின்னு பார்த்தா பெரும்பான்மையா அமெரிக்காவில கிறிஸ்தவர்களும், இஸ்ரேல்ல யூதர்களும், ஈரான்ல இஸ்லாமியர்களும் வசிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே அண்ணன் தம்பிங்க தான். சொல்ல போனா பங்காளி சண்டை நடக்கிறது எப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடி போகணும். இந்த 3 மதத்தினருக்குமே முன்னோரா பார்க்கிற ஒரே தந்தை ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னவர். இவருடைய 2 மகன்கள் ஐசக் மற்றும் இஸ்மாயில். ஐசக் வழி வந்தவங்க தான் ஜூஸ், அதாவது யூதர்கள். இந்த யூதர்கள் பரம்பரையில வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவோட போதனைகளை பின்பற்றி நடக்கிறவங்க தான் கிறிஸ்தவர்கள்னு பின்னாட்கள்ல சொல்லப்பட்டவங்க. இஸ்மாயில் வழி வந்தவங்க தான் இஸ்லாமியர்கள். அந்த வம்சாவளியில வந்த முகமது நபியை இறை தூதரா ஏத்துக்கிட்டவங்க தான் இஸ்லாமியர்கள். அரேபியர்கள் பெரும்பாலும் இந்த முகமது நபி வழி வந்தவங்க தான். இதுலயும் 2 பிரிவு, சன்னி மற்றும் சியா முஸ்லிம்ஸ். இறை தூதர் முகமது நபி வம்சாவளியில வந்தவங்களும் அவங்கள பின்பற்றுறவங்களும் சியா முஸ்லிம்ஸ்னு சொல்றாங்க. சன்னி முஸ்லிம்ஸ் அப்படிங்கிறவங்க வழி வழியா வம்சாவளியில வந்தவங்களை நம்ம வழிபடக்கூடாது, நம்மளுக்குள்ள தலைவர்களை தேர்ந்தெடுத்து அந்தந்த காலகட்டத்துல ஒருத்தரை தலைவரா கொண்டு அவர் வழி நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சவங்க தான் சன்னி முஸ்லிம்ஸ். ரொம்ப சிம்பிளா சொன்னா ஒரு சின்ன கருத்து வேறுபாடு தான். அதுலதான் சன்னி சியான அவங்க பிரிஞ்சிருக்காங்க. ஆனா முகமது நபியை தான் எல்லாருமே இறை தூதரா எடுத்துக்கிட்டவங்க.